I bring special greetings in Jesus name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசேஷித்த நாமத்திலே உங்களுக்கு விசேஷித்த வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். It is always it's a great joy to bring God's word to God's people. தேவனுடைய ஜனத்திற்கு தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவது எப்பொழுதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாய் இருக்கிறது. And I strongly believe many of you are watching our program Miracle Evening through Joy TV television, through Joy TV YouTube and Joy TV app in India and maybe other part of the world. இந்தியாவிலும் உலகத்தினுடைய இதர பகுதியிலிருந்து ஜாய் டிவி இணையத்தின் வழியாக, ஜாய் டிவியுடைய யூடியூப் வழியாக, ஜாய் டிவி ஆப் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து பயன்பெறக்கூடிய உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Keep watching and share this program so it will be a blessing to many. நீங்கள் மாத்திரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைவதோடு கூட நிறுத்திக் கொள்ளாமல் இவைகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. Amen. Amen. How to get victory over this serpent spirit? சர்ப்பத்தின் ஆவியை குறித்தும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தாக்கத்தை குறித்தும் பாதிப்பை குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைய நாளிலும் சர்ப்பத்தின் ஆவி எவ்விதமாக மேற்கொள்வது என்கிற சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். How you and I can get victory over this serpent spirit. இந்த சர்ப்பத்தின் ஆவி நம்மை தாக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய, நிர்மலமாக்க நினைக்கக்கூடிய இவைகளை நாம் எவ்விதமாக மேற்கொண்டு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும் என்கிற சத்தியத்தை நாம் வேதவசனத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். Gospel of Matthew chapter 28 and verse 18, and the word of God says, Jesus came and spoke to them saying, all authority has been given to you under heaven and earth. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். All power has been given to you and to me so that we can get victory over this spirit called serpent spirit. இந்த சர்ப்பத்தின் ஆவி மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார். அவர் வானத்திலும் உள்ள சகல அதிகாரம் பெற்ற அவர் நமக்கு அவைகளை கொடுக்கிறார். அவைகளை பயன்படுத்தி மேற்கொள்ள முடியும். We have to exercise our spiritual authority. நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய அதிகாரத்தை நாம் செயல்படுத்த வேண்டும், பயன்பாட்டுக்கு உள்ளாக்க வேண்டும். James 4 verse 7 says very clearly, யாக்கோபு 4:7 இதை தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. resist the devil and he will flee from you, from your life forever. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக ஓடிப்போவான் என்று அந்த வசனத்தில் பார்க்கிறோம். Resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவளாய் காணப்பட வேண்டும். To overcome the serpent spirit, you and I need to be full of God's word, His power, His authority, and then the spirit will leave you and it will run from your life. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அதற்கு நமக்கு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவதாய் காணப்படும் பொழுது அவனை மேற்கொள்ள முடியும், எதிர்க்க முடியும். With that aggressiveness you must command, hey, you spirit of serpent, resist, get out in Jesus name. And I tell you, literally you will see it will scroll, it will run, and it will be leaving you, and it will go away from your life. நீங்கள் தேவன் கொடுத்த அதிகாரத்தை மெய்யாக பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை நிமித்தமாய் இவ்விதமான சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு கட்டளை விட்டு, நீ என்னை விட்டு அகன்று போவாக, நீ என்னை விட்டு கடந்து போய் என்று சொல்லும் பொழுது அவைகளை நீங்கள் நான் எதிர்க்கும் பொழுது மெய்யாகவே கடந்து ஓடி போவான் என்று வசனம் சொல்லுகிறது. 1 John chapter 5 verse 4, 1 யோவான் 5:4 இவ்விதமாய் சொல்லுகிறது. For whatever is born of God
overcomes the world. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Amen. Amen. As we are the children of living God. நீங்களும் நானும் மெய்யாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக குமார்த்தியாக இருக்கிறோம். As we are born of Christ. நீங்களும் நானும் கிறிஸ்துவினால் மெய்யாகவே ஜனிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We can overcome any power of this world. இந்த உலகத்துடைய எல்லா வல்லமையும் நம்மால் எதிர்க்க முடியும். இவைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பெலனை, சத்துவத்தை, அதிகாரத்தை கொடுத்தவராய் இருக்கிறார். And this is the victory that has overcome the world. வசனம் இவ்விதமாக சத்தியத்தை சொல்கிறது, உலகத்தை ஜெயிக்கிறது தேவனால் பிறந்தது என்று சொல்கிறது. Jesus got the victory over the devil. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் மீது அவர் ஜெயம் எடுத்தவராக இருக்கிறார். He bruised, he defeated him on the cross. கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி நிர்மூலமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. Same authority, same power is inside of us. We can also overcome anything of this world and we can get the victory. நீங்களும் இந்த உலகத்தினுடைய எந்த வல்லமையாக இருக்கட்டும், எந்த சத்துருடைய செயலாக இருக்கட்டும், அவைகளை நீங்களும் மேற்கொண்டு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கின ஆண்டவர் அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்தி வெற்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். To get this victory, you need to align your life with the word of God. நீங்களும் நானும் மெய்யாகவே இந்த வெற்றியை சுதந்திரிக்க, செயல்படுத்த, வெற்றியுள்ளாய் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இசைந்தவர்களாய் இருக்க வேண்டும். You need to read the scripture and allow the Spirit of the Lord to work in every dimension of your life. உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பரிணாமங்களிலும், எல்லா நிலைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படத்தக்கதாக நீங்க மெய்யாகவே கர்த்தருடைய வாசித்து தியானித்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்கவளாக உங்களை மாற்றுவார். You must get angry over the spirit. இவ்விதமான சர்ப்பத்தின் ஆவிகளை கண்டு நீங்கள் இணக்கமாக போகாதபடிக்கு அவளை பலவந்தமாக எதிர்க்கவளாக, தீர்க்கமாக, உறுதியாக அவைகளை போரிடவளாக இருக்க வேண்டும். You must get angry. நீங்கள் மெய்யாகவே இவைகளை காத்து சுணக்கமாக இல்லாதபடிக்கு அவைகளை கோபத்தோடு கூட எதிர்க்கவளாக இருக்க வேண்டும். That anger should rise within you. உங்களுக்குள்ளாகவே மெய்யாகவே இவைகளை சகித்து கொள்ளாத நிலை காணப்பட வேண்டும். அவைகளை எதிர்த்து போரிடுகிற மனநிலை காணப்பட வேண்டும். That much, the more you get angry, the more you try to get angry against the spirit, that much the power of God will be manifested through you to bring the spirit to an end. நீங்கள் எவ்விதமாக உங்களுக்குள்ளாக இவ்விதமான சர்ப்பத்தின் ஆவிகளை பொறுத்து கொள்ளாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல், சுணக்கமாக இல்லாமல் அதை எதிர்க்க நீங்கள் தீவிரிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவ்விதமாகவே தேவாவி அருளி நீங்கள் அவைகளை போரிட, எதிர்க்க, வெற்றி பெற உதவி செய்கிறவராக இருக்கிறார். Why today you are not getting victory over the serpent spirit? இந்த சர்ப்பத்தின் ஆவியை ஏன் மேற்கொள்ளாத நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிறது தெரியுமா? Because you are not willing to come out of that bondage, of that pleasure, of the things which are hooked up. You are not willing to come out, and that anger is not rising within you, and you are becoming passive, very soft. That is why you are not able to get your victory. நீங்களும் நானும் ஏன் வெற்றி பெற முடியாத நிலை இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில இந்த பிசாசு, இந்த சர்ப்பத்தின் ஆவி, இந்த வஞ்சனையின் ஆவி கொண்டு வருகிற இன்பம், அந்த பாவ பழக்க வழக்கங்கள், அதில் நாம் காணப்படுகிற அவைகள் இன்பத்தினால் நுகர்ந்து அவைகளை எதிர்க்க மனமில்லாதபடிக்கு அவைகளோடு இசைந்து அவைகளோடு இணக்கமாக இருந்து அவைகளை பொறுத்து அவைகள் மீது எந்தவித கோபமும் செலுத்த முடியாததினால் தான் நீங்கள் தோல்வியடைந்தவர்களாக இருக்கிறோம். You have to repent of all of your sin before God. தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடாத எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு மெய்யான மனதிற்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து வர வேண்டும். You have to say pride, you have to let pride go, ego go, that name, fame, all the worldly things to go. Then the
power of the Spirit will be immediately dropped out from your body and you will be free in Christ Jesus. நீங்களும் நானும் மெய்யாகவே கிறிஸ்துவினால் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அகங்காரம், நம்முடைய பெருமை, நம்முடைய எல்லா விதமான பாவ காரியங்கள், அறிக்கையிடாத பாவங்கள், பெருமைகளை அகற்றிவிட்டு தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பி இந்த ஆவிகளை நம்முடைய சரீரங்களிலிருந்து அப்புறப்படுத்தி மெய்யாகவே ஜெயம் எடுக்க அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். I did in my own life. போதகர் தாமே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்விதமான அனுபவங்களை பெற்றவராக இருக்கிறார். I had to come to the point of repentance of all my secret sins which nobody knew, only God knew. I repented. I started opening up all the junk, all kind of filth at the feet of Jesus. தேவனுடைய பாதத்துக்கு முன்பாக எல்லா விதமான அசுத்தங்களையும் எல்லா விதமான மறைவான பாவங்களையும் யாருக்குமே தெரியாத ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிந்த ரகசியமான செயல்களை நான் ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு ஆண்டவருடைய விடுதலை எதிர்பார்த்து ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் மெய்யாகவே என்னை விடுவித்தார். இந்த சர்ப்பத்தின் தந்திர ஆவிகளிலிருந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். In your dream you will see hundreds of serpents are crawling, going here and there. That means you are bound by the serpent spirit when you are sleeping in front of your eyes. நீங்கள் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சொப்பனத்தில் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான பாம்புகள் ஒன்றோடு ஒன்று அவைகள் சேர்ந்து பிணைக்கப்பட்டு இருப்பதை பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஆவியினால் தாக்கப்பட்டு இருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். You have to surrender your life at the hand of Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மெய்யாகவே அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Just here to say, I surrender, I come to that brokenness, I allow God to work, I surrender. All I want, deliverance from this serpent spirit. இவ்விதமாகத்தான் நான் அழுது முறையிட்டேன், ஆண்டவரே இந்த சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவ பழக்கங்களிலிருந்து நான் மெய்யாகவே விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் என்னை அர்ப்பணித்து ஆண்டவரை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்ட பொழுது மெய்யாகவே விடுவிக்கப்பட்டேன். When you do this, my brothers, my sisters in Christ, என்ன கருமையான சகோதரனே சகோதரியே, இவ்விதமான சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது I tell you for the glory of God, தேவநாம மகிமைக்கென்று சாட்சியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். You will receive your victory. நீங்கள் மெய்யாகவே தேவன் உங்களுக்கு தந்தருளுகின்ற விடுதலையை, வெற்றியை சுதந்தரிப்பீர்களாக. No matter from wherever that spirit has come, and it might be ruining your life, it might be swallowing up your life little by little, and you may be at the deathbed, at the point of death, but even if you allow God, He can work and He can bring you from death to life, to live as a living testimony. ஜீவனுள்ள சாட்சியாக மரண படுக்கையிலே, அந்தகாரத்திலே, ஆழத்திலே, நம்பிக்கையற்ற நிலையில இவ்விதமான பாவ பழக்கங்களினால், சர்ப்பத்தின் தந்திரங்களினால் பீடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை வல்லமை எதிர்பார்த்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே கடந்து வந்து உங்களை விடுவித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவர் உண்மையுள்ளவராக போதுமானவராக இருக்கிறார். Sometimes fear will not allow you to open up. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயங்கள் இவ்விதமாக ஆண்டவருடைய விடுதலை பெற நமக்கு இடம் கொடுக்காது. That is the greatest deception of the spirit. பிசாசுடைய தந்திரமான செயல்களில் இதுவும் ஒன்று. That is the greatest deception of the serpent spirit. சர்ப்பத்தின் ஆவியை பின்பற்றுகிற தந்திர முறைகளில் இவைகளும் ஒன்று. It will not allow you to open up. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெளியரங்கமாக எல்லா விடுதலை பெற அவைகள் இடம் கொடுக்காது. It will bring hundreds of negative thoughts. If you open up, people will talk bad about you. It will bring shame, silence. All those negative thoughts will be ringing in your mind so that you cannot open up.
நீங்கள் வெளியரமாக அறிக்கையிட்டு மனம் திரும்ப தேவனுடைய விடுதலை பெற நினைப்பீர்கள் என்றால் நீ இந்த சர்ப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ள குடியிருக்கிற அவைகள் நீங்கள் மனம் திரும்ப விடுதலை பெற விடாது. அவைகள் எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து உன்னை குறித்து எவ்விதமாக நினைப்பார்கள், உன்னுடைய பெயர் கெட்டு போகுமே, உன்னுடைய புகழ் கெட்டு போகும் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக, அந்தகாரத்துக்குள்ளாக, பாதாளத்துக்குள்ளாகவே இந்த சர்ப்பத்தின் ஆவி கட்டி வைக்க அவைகள் எத்தனிக்கிறதா இருக்கிறது. That is the purpose of the Spirit, ultimately to ruin and destroy and kill our life. இந்த சர்ப்பத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொல்ல, நம்மை அழிக்க, நம்மை நிர்மூலமாக்க, நம்மை சிதைக்க தான் அவைகள் இருக்கிறது. I went through, there was a time I was full of fear. That was a demonic fear, full of fear, everything panic, nervousness. And then later God helped me to break this bondage, to break the serpent spirit's curse and to come out of it. இவ்விதமான அழுத்தத்திற்குள்ளாக, பாதாளத்திற்குள்ளாக, அடிமைத்தனத்துக்குள்ளாக போதகரும் ஒரு நாட்களில் காணப்பட்டார். ஆண்டவரே விடியும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த சர்ப்பத்தின் தந்திரங்களை கண்டுகொள்ள, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை கண்டுகொள்ள, இந்த பிசாசின் செயல்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்தது மாத்திரமல்ல, அவைகளை ஜெயமெடுக்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே போதகருக்கு உதவி செய்தவராய் இருக்கிறார். I tell you, my dear brothers and sisters in Christ, victory is in your hand. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் வெற்றியை தர விரும்புகிறார். அந்த வெற்றியானது உங்களுடைய கைகளினாலே சாத்தியமாகப்படும். I repeat, as a prophetic word, victory is in your hand. தீர்க்க தரிசனமான தீர்க்கமான கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வெற்றி உங்கள் கரங்களில் தானே உள்ளது. If you want, whatever happens, do or die, you will overcome the spirit and you will live a life of victory in Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எவ்விதமான எதிர்மறையான காரியங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் அவைகளை அகற்றி நிர்மூலமாக்கி அவைகள் மீது உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து, வெற்றியை கொடுத்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். It may cause you pain, it may give you tough time, it's okay. I will go through, I am ready, but ultimately I will make that firm decision, that aggressive decision. I must overcome this spirit. I must get my victory, and I want to help my brothers, my sisters, my people also to receive their victory. ஒருவேளை இவ்விதமான காரியங்களை விட்டுவிட உங்களுக்கு உங்களுடைய மனம் இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் சோர்வடையக்கூடியவர்களாக இருக்கலாம். ஐயோ, இது எப்படி விட்டுவிடுவது என்றா, ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மெய்யாகவே அந்த மனநிலையை, அந்த ஆவியை தந்து இவ்விதமான அடிமைத்தனங்களை எதிர்க்க, இவ்விதமான பாவங்களை எதிர்க்க, இவ்விதமான தந்திரங்களை எதிர்க்க கர்த்தர் பலனை தந்து வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் மாத்திரம் சுதந்திரிக்க ஆண்டவர் செய்யாதபடிக்கு உங்களைப் போல இவ்விதமான சர்ப்பத்தின் ஆவியினால், தந்திரத்தினால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களும் விடுதலையாக்கப்பட கர்த்தர் தாமே உதவி செய்கிறவராக, பலப்படுத்துகிறவராக, ஜெயமெடுக்கிறவராக இருக்கிறார். And when you do this thing, when you repent of your sin, when you come out of your fear, when you allow God to work, when you are full of Holy Spirit, and when you come at the feet of Jesus, I tell you, this spirit will start shivering. It will run. It cannot even stand. It will run. It will run. It will just leave you and it will go from your body. மெய்யாகவே ஆண்டவருடைய விடுதலை எதிர்பார்த்து ஜெபிக்கும் பொழுது இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் உங்களை கட்டுப்படுத்த முடியாது, உங்களை ஆள்படுத்த முடியாது, உங்களை நிர்மூலமாக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறபடி நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த வஞ்சனையின் ஆவிகள் உங்களை விட்டு, உங்கள் மனதை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு நிச்சயமாய் அகன்று ஓடக்கூடியதாக இருக்கிறது. Because they cannot stand against the fire of Holy Spirit. பரிசுத்தாவினுடைய சுட்டெரிக்கும் வல்லமைக்கு முன்பாக இவைகள் நிற்க முடியாது. They will manifest. அவைகள் வெளியரங்கமாக்கப்படும். And you will get your deliverance. நீங்கள் கர்த்தர் அருளுகிற மெய்யான விடுதலையை சுதந்திரிப்பீர்கள். And you will live a wonderful, glorious life
in Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வெற்றியான ஜெயமான பரிபூரணமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். So no matter from wherever you are watching this program, Miracle Evening, நீங்கள் இந்த அற்புதத்தின் வேளை இந்த நிகழ்ச்சியை எந்த பகுதியிலிருந்து நீங்கள் பார்த்து கேட்கிறவர்களாக இருந்தாலும் right now join with me. இப்பொழுது தாமே போதவரோடு கூட இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மெய்யாகவே இந்த ஜெபத்தில் பங்கெடுக்க வேண்டிக் கொள்கிறேன். Just lift up your hands up in the air உங்களுடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். and allow God to work. பரிசுத்தாவின் வாழ்க்கையில கிரியை செய்ய செயல்பட இடம் கொடுங்கள். You can open your mouth and confess. You can confess your sin. You can ask Holy Spirit to cleanse you from all your unrepented sin, from your personal sin. இப்பொழுது தாமே உங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து பரிசுத்தாவினருக்கு முன்பாக உங்களுடைய நிலையை பாவ நிலையை அறிக்கையிடாத பாவங்களை அறிக்கையிடும் பொழுது ஆவியானவர் கடந்து வந்து எல்லா விதமான அடிமைத்தனத்தை நீக்கி ஆண்டவர் மெய்யாகவே ஒரு ஜெயத்தை வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். You can ask Holy Spirit to deal with the demonic fear which tortures you, which torments you, which makes your life ruthless, restless. பரிசுத்தாவினர் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட இடம் கொடுப்பீர்கள் என்றால் இந்த அடிமைத்தனத்தை ஆவியின் வல்லமைகளை சுட்டெரித்து ஆண்டவர் ஒரு ஜெயத்தின் ஒரு வெற்றி ஒரு சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். And say openly to God, say, Lord, I need my victory. I want to overcome this spirit of serpent in my life and I want to live a life of freedom. ஆண்டவரே நீர் கொடுக்கிற மெய்யான விடுதலை சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு நான் விடுதலையாக வாழ விரும்புகிறேன். எல்லா பாவ பழக்கத்தின் அடிமைத்திலிருந்து மேற்கொள்ள எல்லா சர்ப்பத்தின் ஆவியின் தந்திரங்களிலிருந்து மேற்கொள்ள கர்த்தர் தாமே எனக்கு உதவி செய்கிறேன் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Matthew 28 verse 18, God has given all the authority to you under heaven and earth. All you need to do, exercise your authority, your spiritual authority. You need to exercise, you need to command, you need to declare, and you need to speak. Hey, you spirit of serpent, out from my life, out from my body, and it will start manifesting. நீங்களும் நானும் மத்தேயு 28:18 ஆண்டவர் பெற்ற அதிகாரத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அதிகாரத்தை வானத்திலிருந்து அதிகாரம் பெற்றவர்களாக நீங்களும் நானும் அவைகளை உணர்ந்து இந்த தந்திரங்களை இந்த பிசாசின் செயல்பாடுகளை எதிர்த்து என்னை விட்டு அகன்று போ, என் வாழ்க்கையை விட்டு அகன்று போ, என் மனதை விட்டு அகன்று போ என்று சொல்லும் பொழுது மெய்யாகவே அவைகள் வெளியரங்கமாக்கப்பட்டு நம்ம விட்டு அகன்று போய் கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தினால் வெற்றியினால் நீங்களும் நானும் காணப்பட முடியும். Amen. Hallelujah. James 4:7, resist the devil, resist him and he will go. I command all these serpent spirits to leave my brothers and sisters in Jesus' name. All the children of God, all the people of God, I send the fire of the Holy Spirit, fire of the Holy Spirit, burn, consume in Jesus' name. யாக்கோபு 4:7 பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால தேவன் அருளக்கூடிய வல்லமையினால பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் அகன்று போவான், ஓடி போவான். அவனுடைய கிரியைகள் வெளியரங்கமாக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு வாழ்க்கையில் அப்புறப்படுத்தப்படும். கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஜெயத்தை நீங்களும் நானும் சுதந்திரிகளாக மாற கர்த்தர் உதவி செய்வாராக. Some of you may be seeing the snakes, serpents in your dreams. உங்களிலே சிலர் இவ்விதமான சர்ப்பத்தை நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொப்பனத்திலே காண்கிறவர்களாக இருக்கிறீர்கள். Even sometime morning or afternoon when you are awake, you still see through your eyes snakes are going in front of you. உங்கள் கண்களுக்கு முன்பாக பாம்புகள் கடந்து போகிறது தரிசனத்திலே நீங்கள் பார்க்கிறவர்களாக நீங்கள் காணப்படலாம். God is willing to give you victory. ஆண்டவர் மெய்யாகவே விடுதலை கட்டளையிட விரும்புகிறார். He is willing to help you to come out of this from this spirit. இந்த சர்ப்பத்தின் ஆவியின் வல்லமையிலிருந்து அவருடைய தாக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க உங்களை மெய்யாகவே விரும்புகிறவராக இருக்கிறார். Claim your victory in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வெற்றியை நீங்கள் தாமே இப்பொழுது பெற்றுக்கொள்வீர்களாக, சுதந்திரிப்பீர்களாக. The blood of Jesus, I speak the blood of Jesus over you. I speak the victory over you in Jesus' name. இயேசுவின் வெற்றியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய மெய்யான விடுதலையை நான் உன் மீது பிரகடன
அதிகாரப்படுத்தி ஜெபிக்கிறேன். And let your flesh come under the subjection of the Holy Spirit. உங்களுடைய சரீரமானது பரிசுத்தாவின் ஆளுகைக்கு உட்படுத்தப்படுவதாக. And all these snakes, these serpent spirits will start leaving from your body, from your family, from your life, from your ministry, from your job, from everywhere. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய ஊழியங்களில, உங்களுடைய தொழிலில, உங்களுடைய கல்வியில, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல எங்கெல்லாம் இந்த சர்ப்பத்தின் ஆவி, இந்த தந்திரங்கள் இருக்கிறதோ அவைகளை வென்று ஜெயமெடுத்து நீங்கள் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. I speak boldness against the spirit of fear. இந்த பயத்துக்கு எதிராக தேவன் கொடுக்கக்கூடிய பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Lord, I strongly believe you have brought a victory to thousands and millions of your children around the globe. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில மெய்யான விடுதலையை ஆண்டவர் நீர் அருளுகிறதை நான் ஆவியில விசுவாசித்து நன்றி செலுத்துகிறேன். And let that victory, let that freedom be permanent forever till you come, Master. ஆண்டவரே நீர் திரும்பி வர்ற வரைக்கும் அவர் உயிரோடு கூட காணப்படுவார் என்றால் இந்த மெய்யான விடுதலை அவருடைய வாழ்க்கையில சாத்தியப்பட்டு ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Thank you, Abba Father. நன்றி அப்பா பிதாவே. Give you all the glory and the honor. சகல துதி கனமகிமை செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். So my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான என் அருமையான சகோதரனே சகோதரியே, and by the help of Holy Spirit, these messages has been released to you. பரிசுத்தாவின் வல்லமையினால் இந்த சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். How to know and pray that you are bound by the serpent spirit. எவ்விதமான இந்த சர்ப்பத்தின் ஆவியை குறித்து அறிந்து கொள்வதையும் அவைகளை எவ்விதமாக மேற்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி How இருக்கிறார். the serpent spirits operates in your life. எவ்விதமாக இந்த சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்கிறது என்பதையும், What are the consequences, how it damages your lives, how it ruins and kills and destroys. எவ்விதமாக அவைகள் உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம், உங்களுடைய மனநிலை, உங்களுடைய வாழ்க்கை சிதைக்கிறதை அழிக்கிறதையும் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். And how to get victory over the serpent spirit. இவ்விதமான சர்ப்பத்தின் ஆவியை மேற்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் எப்படி தந்தருளுகிறார் என்பதை குறித்த சத்தியங்களையும் அறிந்து கொண்டீர்கள். These prophetic anointed messages gonna remove these curses and these bondages, and you will live a life of victorious forever till the coming of Lord Jesus Christ. இந்த தீர்க்க தரிசனமான அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் சத்தியங்களை கர்த்தர் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில கேட்க செய்திருக்கிறாண்டால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அடிமைத்தனங்களிலிருந்து எல்லா விதமான அழுத்தங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவருடைய வருகை மற்றும் வெற்றி உள்ளவர்களாய் காணப்படத்தான் இவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். So this is my prayer through these messages. May you be blessed, delivered, healed, and receive your victory, and help others also to receive their victory. நீங்கள் இந்த சத்தியங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பிசாசின் கிரியையிலிருந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவது மாத்திரமல்ல, பிறருக்கும் அவைகளை சொல்லி அவர்களும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. May the good Lord bless you in abundance. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். உங்களது ஜெப தேவைகளுக்காக 934225233393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.